Hello friends, welcome back to HKS Energy Solutions. இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம 5 kilowatt சிஸ்டம், நம்ம ஆஃபீஸ் சிஸ்டம் யூஸிங் லித்தியம் பேட்டரிஸ். இது பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி டாப் மோஸ்ட் மாடல் சென்னை. எனக்கு தெரிஞ்சு ஒரு 48 volt 220Ah, அதாவது ரெண்டு 48 volt 120Ah பேட்டரியை வந்து நம்ம வந்து பேரலல் பண்ணி ஒரு மேசிவ் ஒரு லித்தியம் பேட்டரி வச்சே ஒரு பெரிய ஒரு பேக்கப் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். இந்த சிஸ்டம் பாருங்கள், இது வந்து 5 kilowatt சிஸ்டம். நம்ம லூம் சோலார் பேனல் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். பேனல் கூட இப்போ நீங்கள் இங்கேருந்து பார்த்தா தெரியும் பாருங்கள். நம்ம மேலே போனால் தான் தெரியும் கிளியராக. மொத்தம் 10 பேனல் போட்டிருக்கோம். லூம் சோலாரோட பைஃபேஷியல் பேனல் சொல்லிட்டு. இந்த பேனலோட தன்மை பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்லேருந்து உங்களுக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேஷன் நடக்கும். அட் த சேம் டைம் பேக் சைட்லேருந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேஷன் பண்ணோம். ஸோ இது பாருங்கள், ஜஸ்ட் நம்ம வந்து செக் பண்ணுவோம். நம்ம எங்கேருந்து கொடுத்துருக்கோம், எவ்வளோ அழகாக கொடுத்துருக்கோம் பாருங்கள். நீட்டாக வந்து அவ்வளோ ஒயரிங் இருக்கும். அதுக்கு மொத்தம் இதில் வந்து நம்ம வந்து 2 ஸ்ட்ரிங்காக பிரித்து அழகாக வந்து டிசிடிபி பாக்ஸ் போயிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏசிடிபி பாக்ஸ் வந்து போகுது. இங்கேருந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்வெர்ட்டருக்கான கனெக்ஷன் வந்து போகுது. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாமே பார்த்திங்கன்னா 5 kilowatt சிஸ்டம், ஜஸ்ட் லைக் வால் மவுண்ட். இது வந்து எப்படி வந்து ஈக்குவலண்ட்டாக சொல்லணும் பார்த்திங்கன்னா, ஒரு நார்மல் சிஸ்டம் 5 kilowatt இந்த மாதிரி ஒரு பெரிய சிஸ்டம் போனீங்கன்னா ஒரு 8 பேட்டரி உங்களுக்கு வந்து தேவைப்படும். 8 பேட்டரிலாம் பாருங்கள், இந்த ஸ்பேஸ் ஃபுல்லாக வந்து நீங்கள் பேட்டரியாலேயே நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். பெரிய ஒரு இன்வெர்ட்டர் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த இன்வெர்ட்டரோட பேசிக் சைஸ் பார்த்திங்கன்னா செவத்துலேருந்து இவ்வளோ பெருசு வரும். இதெல்லாம் நீங்கள் வந்து வால் மவுண்ட் மாதிரியே உங்களால் வந்து மாற்றுறதுக்கான வாய்ப்பே இல்லை. ஆனால் நம்ம தர சிஸ்டம் பாருங்கள், ஜஸ்ட் லைக் தட் நம்ம செவத்தில் வந்து மாட்டி நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஒரு ஆப்ஷன் பார்ப்போம் பாருங்கள். இந்த பில்டிங் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அவ்வளோவா ஒன்றும் லோடெலாம் தரல. அப்படி இருந்தால் கூட இப்போ பாருங்கள், இபி வந்து அந்த எலக்ட்ரிசிட்டி வந்து பார்த்திங்கன்னா கனெக்ஷன் இருக்குது. ஓகேங்களா, இதுவும் இருக்குது பார்த்தீங்களா. இந்த மாதிரி ஒரு சிம்பிள் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிசிட்டி இபிலேருந்து வருது. ஆல்டர்னேட்டிவ் கரண்ட் ஏசி கரண்ட்டு. ஆனால் பார்த்திங்கன்னா கட் ஆஃப் ஆகிருக்கு. இப்போதைக்கு இந்த பில்டிங் ஃபுல்லாக ஓடுறது இந்த சோலார் பிளான்ட்டில் தான் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ஓடுது. நைட்டு ஃபுல்லாக வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் ஃபார் ட்ரையல் மாதிரி பேசிஸில் வந்து இல்லை எல்லா லைட்டும் ஃபேன்ஸு எல்லாத்தையும் புதுசாக போட்டு பார்த்திங்கன்னா ஆன் பண்ணி விட்ருக்காங்க. அப்போ கூட பார்த்திங்கன்னா பேட்ரி வந்து இன்றைக்கி காலையில் பார்த்தோம்னா 48 or சம்திங் வந்து காட்டுச்சான். இப்போ பாருங்கள், ஜஸ்ட் லைக் இன்னும் 2 to 3 hours பார்த்திங்கன்னா திருப்பி வந்து 100% வந்து காட்டுது பேட்ரி. 37 degree இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து காட்டுது. இந்த பேட்டரியும் நம்ம பார்த்துக்கலாம். இதுவும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இருக்குது பேட்டரி. இதுவும் பார்த்திங்கன்னா 39 டெம்பரேச்சர் வந்து காட்டுது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக இவ்வளோ பெரிய பில்டிங் ஒரு 5 kilowattன்றது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. ஆனால் இதிலே வந்து நம்ம HKS Energy Solutions ஃபஸ்ட் கிளாஸாக வந்து எல்லாத்தையும் நம்ம டாப் நாச் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கொடுத்து எல்லாமே குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸு. இந்த பேட்டரிக்கு பார்த்திங்கன்னா 5 years வாரண்டி நார்மலி. ஆனால் நம்ம வந்து HKS கிளைண்ட்டுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 yearsக்குள்ளே 10 years கூட நம்ம வந்து இந்த வாரண்டி பீரியட் வந்து கொடுக்குறோம். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்களோட செட்டப்பு. உங்களுக்கும் இந்த மாதிரி வந்து சோலாரில் நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கும் ஒரு ஆசை இருந்துச்சுன்னா HKS Energy Solutions இதான் எங்கள் நம்பரு. இங்கே நான் என் நம்பர் போடுறேன். இந்த நம்பரில் வந்து எனக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான ஒரு ஸ்பெக்கு வந்து நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். இதுலேயும் பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம், இதில் வந்து இது யாருக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம், ஒரு கம்பெனி மட்டும் தான் போடணுமா இல்லை ஒரு ரெசிடென்சியல் இப்போ நம்ம வீட்டில் போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா தாராளமாக இது வந்து பார்த்திங்கன்னா வீட்டிலே நீங்கள் வந்து போடலாம். வீட்டில் போடும்போது என்ன கேட்டிங்கன்னா, நீங்கள் ஏசி கூட உங்களுக்கு வந்து கரண்ட்டு போனால் கூட ஏசி கூட ஒரு 110 AC 110 AC அந்த மாதிரி வந்து தாராளமாக ஒரு நிறைய நிமிஷங்கள் ஹவர்ஸ் நீங்கள் வந்து ஓட்டிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து கரண்ட்டு போகிறதுன்னு தெரியாது. ஏசியே நான் வந்து நிறைய ஹவர்ஸ் நம்ம வந்து ஓட்டிக்கலாம் நம்ம வந்து சொல்கிறோம். இப்போ நீங்கள் வந்து லைட்டு ஃபேன்லாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து நீங்கள் தாராளமாக உங்களுக்கு கரண்ட்டு போகிறதும் தெரியாது, வரதும் தெரியாது. நீங்கள் கம்ப்ளீட்டாக ஆஃபீட்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறையவே இருக்குது. நம்ம லித்தியம் பேட்டரி பார்த்திங்கன்னா எப்போவுமே இது கொஞ்சம் காஸ்ட்லியான பேட்டரி தான். இப்போ எப்படி வந்து நம்ம வந்து காஸ்ட் நம்ம வந்து கால்குலேட் பண்ண கேட்டிங்கன்னா, ஒரு 8 பேட்டரி நீங்கள் போடுறீங்க. ஒரு நார்மல் அந்த ஆஃப்லைட் சிஸ்டம் ஒரு 5 kilowatt சிஸ்டம் நம்ம வந்து போடுறோம். இதில் பார்த்தீங்கன்னா 8 பேட்டரி நீங்கள் போடுறத விட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 to 60% எக்ஸ்ட்ரா தான் உங்களுக்கு வந்து வரும் லித்தியம் போட்டிங்கன்னா. பட் இந்த ஸ்பீட் பாருங்கள், ஸ்பீட் ஆஃப் சார்ஜிங், ஸ்பீட் ஆஃப் டிஸ்சார்ஜிங், அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த லைஃப் சைக்கிள் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து லித்தியம் போடுறது தான் பெஸ்ட்டுன்னு தான் நான் வந்து சொல்லுவேன்.
அதுவும் பாருங்கள், இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு காம்பேக்டான ஒரு இன்வெர்ட்டர், 5 கிலோவாட்டோட ஜென்ரேஷன் பண்ணுற இன்வெர்ட்டர், இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு அமேசிங் ஒரு அடிஷன் டு யுவர் ஹவுஸ். நீங்கள் பெருசாக ஒரு ஜென்ரேட்டர், ஒரு பெரிய ஒரு ஜென்ரேட்டர் வாங்கி வைக்கணும் சொல்லிட்டு அவசியமே இல்லை. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெயின்டெனன்ஸ் ஃப்ரீன்னு சொல்லலாம். நீங்கள் வந்து லெட் ஆசிட் பேட்டரி வாங்கினீங்கன்னா அதில் வந்து தண்ணி ஊற்றணும், அந்த ஆசிட் தண்ணி ஊற்றினா தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, சரி, இந்த டிஸ்டில் வாட்டர் ஊற்றினா தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேட்டரியோட மெயின்டெனன்ஸ் வந்து நல்லாயிருக்கும், பேக்கப் டைமும் நல்லாயிருக்கும். ஸோ இதில் அந்த இஷ்யூவே இல்லை. ஜஸ்ட் நம்ம வந்து ப்ளக் அண்ட் ப்ளே தான் உங்களுக்கு. அதுவும் இல்லாமல் நம்ம 5 இயர்ஸ் வாரண்ட்டி தரோம். நல்ல ஒரு கொஞ்சம் பெரிய கஸ்டமர்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 10 இயர்ஸ் கூட நம்ம வந்து வாரண்ட்டி கூட கம்பெனியில் பேசி வாங்கி கூட தரலாம். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து எக்ஸ்ட்ரா காசு ஆகும். பட் நீங்கள் வந்து இப்போவே நீங்கள் வந்து ஒரு 10 இயர்ஸ் நீங்கள் வந்து ஃபியூச்சர் ப்ரூஃப் பண்ணிங்கன்னா அது வந்து உங்களுக்கு வந்து பெஸ்ட்டான ஒரு விஷயம் நம்ம வந்து பார்ப்போம். இதில் வந்து ஒரு 5 கிலோவாட் நம்ம சொல்கிறோம். இது நீங்கள் தாராளமாக ஒரு 5 கிலோவாட்னால் நீங்கள் ஒரு பெட்ரோல் பங்க்கு, இல்லைனா ஒரு ஷாப்ஸு, ஒரு ரெசிடென்ஷியல் அப்பார்ட்மெண்ட்ஸு, அந்த மாதிரி நீங்கள் தாராளமாக நீங்கள் வந்து இந்த சிஸ்டம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சிஸ்டம் எனக்கு தெரிஞ்சு வந்து ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸான சிஸ்டம். நானே வந்து பார்த்திங்கன்னா இதோட ஸ்பீட் ஆஃப் சார்ஜிங், டிஸ்சார்ஜிங், இது வந்து கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு சிஸ்டம் தான் நான் சொல்லுவேன். அதுவும் நம்ம சோலார் பேனல் பார்த்திங்கன்னா லூம் சோலார் பேனல் நம்ம போட்டிருக்கோம். வாங்க நம்ம போட்ட அந்த லூம் சோலார் பேனலை பற்றி நம்ம போய் பார்க்கலாம். இது எப்படி இருக்குது மட்டும் நீங்கள் பாருங்கள். இவ்வளோ கிளாஸாக நம்ம வந்து போட்டிருக்கோன்னு சொல்லிட்டு பாருங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சோலார் பேனலை பற்றி பார்ப்போம். இதுதான் நம்ம லூம் சோலாரோட பைஃபேஷியல் பேனல்ஸ். இந்த பேனலில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட தன்மைகள் இருக்குது. நீங்கள் வந்து ஆச்சரியமாக படுவீங்க. ஒரு சோலார் பேனலில் வந்து பேக் சைடும் பார்த்திங்கன்னா கரண்ட் வந்து ஜென்ரேஷன் ஆகுதுன்னா அது வந்து இந்த மாதிரி ஒரு லூம் சோலார் பேனலால் மட்டும்தான் முடியும். மற்ற பிராண்ட்ஸும் வந்து பண்ணுறாங்க. பட் குவாலிட்டி வைஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது சொல்லிட்டு தான் நம்ம இந்த மாதிரி ஒரு பெரிய ஹை எண்ட் கஸ்டமருக்கு வந்து லூம் சோலார் பேனல் நம்ம வந்து போட்டு கொடுத்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா நம்ம லைட்னிங் அரஸ்டருக்கு போடக்கூடிய ஸ்டாண்ட். இதுக்கு மேலே தான் பார்த்தீங்கன்னா லைட்னிங் அரஸ்டர் வந்து வந்துடும். இதுக்கு மேலே ஸ்ட்ரிக்டாக இன்னும் கொஞ்சம் ஒரு 1.5 மீட்டருக்கான லைட்னிங் அரஸ்டர் வரும். இந்த லைட்னிங் அரஸ்டர் பார்த்தீங்கன்னா இந்த சோலார் பேனலுக்கு வந்து இடிதாங்கியாக ஒரு சேஃப்டி மெஷர்ஸ்க்காக நம்ம வந்து போட்டிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா இடி வந்தால் கூட இதில் சோலார் பேனலில் விழாமல் இந்த லைட்னிங் அரஸ்டர்லேயே வந்து நம்ம வந்து வலிச்சிக்கிற மாதிரி பண்ணியிருக்கோம். இப்படி பார்த்தா உங்களுக்கே தெரியும், ஏகப்பட்ட அந்த டெலிஃபோன் டவர்லாம் இருக்குது பாருங்கள். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு சைட்டு வந்து சேஃப்டியான ஒரு சைட்டு தான். ஆனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், இங்கே ஒரு சின்ன ஒரு டெலிஃபோன் டவர்லாம் இருக்குது. நீங்கள் பார்க்கலாம், நிறைய டவர்ஸ் இருக்குது இங்கே. பட் ஆனால் பார்த்திங்கன்னா நம்ம வந்து சேஃப்டியில் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா HKS Energy Solutions காம்ப்ரமைஸே பண்ணுறதா இல்லை. காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரியே எங்களுக்கு வந்து விருப்பம் இல்லை. எங்களோட யூனிட் வந்து நம்ம வந்து போட்டு கொடுத்தா இதுக்கான ஒரு சேஃப்டி மெஷர்ஸ் தான் நம்ம வந்து கண்டிப்பாக இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம பண்ணியிருக்கோம். இது பாருங்கள், ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக வந்து கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 கிலோவாட் போடலாம்னு சொல்லிட்டு தான் பிளானில் இருப்பாங்க. அதுக்கான ஒரு சிஸ்டம் நம்ம வந்து போட்டிருந்தோம். கீழேயும் வந்து அவங்க வந்து யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டதால் நம்ம வந்து ஹைரைஸ் போட்டு கொடுத்துருக்கோம். இதுக்கு இந்த ஏரியாவுக்கு இந்த ஒரு என்ன சொல்கிறது, இந்த ஒரு ஃப்ளோருக்கு வந்து இவ்வளோ பெரிய 4th ஃப்ளோருக்கு வந்து ஹைரைஸ் தேவை இல்லை தான். ஆனால் கஸ்டமர் வந்து இந்த மாதிரி எங்களுக்கு கீழேயும் நாங்கள் வந்து யூஸ் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதாலப்பா நம்ம வந்து போட்டு கொடுத்துருக்கோம். பட் ஆனால் பார்த்திங்கன்னா இதுலேயே நம்ம வந்து ஸ்ட்ராங்காக நம்ம வந்து ரெக்கமெண்ட் பண்ணி, சரி இந்த ஒரு ஏரியாவில் இந்த மாதிரி போடுறதா கூட நாங்கள் கரெக்டாக கொடுக்குறோம். ஆனால் நீங்கள் கீழே அந்த கான்க்ரீட் வந்து நல்லா கொஞ்சம் ஹெவியாக போட்டிருங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். இங்கே பாருங்கள், தேங்க்ஸ் டு த கஸ்டமர். அவங்களும் பார்த்திங்கன்னா கோஆப்ரேட் பண்ணாங்க. நம்ம வந்து நல்ல ஒரு ஸ்டேடியான ஒரு சிஸ்டம் நம்ம கொடுத்துருக்கோம். இது வந்து நம்ம வந்து இன்றைக்கில் ஒரு 10 வருஷம் கழிச்சு வந்தால் கூட இந்த ஒரு சிஸ்டம் வந்து ஃபஸ்ட் கிளாஸாக ஒர்க் ஆகும் சொல்லிட்டு எங்களுக்கு வந்து தாராளமாக நம்பிக்கை இருக்குது. லூம் சோலாரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10 இயர்ஸ் கம்பெனி வாரண்ட்டி. அதாவது இதில் முக்கியமான விஷயம் நீங்கள் வந்து பார்க்கணுங்க. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா எந்த ஒரு சோலார் பிராண்ட் இருந்தாலும் பார்த்திங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லூம் சோலாரே காட்ட பாருங்க. இது வந்து லூம் சோலாரோட பாக்ஸ், இது சோலார் பேனலோட பாக்ஸு. இது வந்து 25 இயர்ஸ் வாரண்ட்டி போட்டிருக்காங்க இல்லையா. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், 25 இயர்ஸ் வாரண்ட்டி வந்து எல்லா கம்பெனிக்காரங்களும் கொடுக்குறாங்க, 25 இயர்ஸ் வாரண்ட்டி. பட் ஆனால் என்ன ஒரு இதுனா, இந்த 25 இயர்ஸ் வாரண்ட்டின்றது பர்ஃபார்மன்ஸ் வாரண்ட்டி மட்டும்தான். பர்ஃபார்மன்ஸில் தான் இவங்க வந்து 25 இயர்ஸ் சொல்கிறாங்க. கம்பெனி ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்ட்டி கிடையாது. டிஃபெக்டிவ் ஏதாவது பீஸ் இருந்துச்சுன்னா அதை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு 5 இயர்ஸ் தான். மற்ற பிராண்ட்ஸ் நீங்கள் போயிடலாம். ஆனால் லூம் சோலார் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா 10 இயர்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ பேசிக்கலி வந்து உங்களுக்கு வந்து என்ன வந்து கேட்டிங்கன்னா 10 இயர்ஸ் நீங்கள் வந்து ஒரு புதுசாக ஒரு ப்ராடக்ட் வாங்குறீங்க இல்லையா. மற்ற ப்ராடக்ட் வந்து ஒரு 5 இயர்ஸ்னால் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்ட்டி லூம் சோலார் 10 இயர்ஸ்.
கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஒரு புதுசாக ஒரு 5 years கழிச்சு நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி சப்போஸ் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரூம்ஸில் ஒரே வாட்டி வாங்கினாலே அது உங்களுக்கு வந்து அடுத்த ஒரு ப்ளஸ் வந்து 5 years போகுது. ஸோ இதான் ப்ளஸ் எங்களோட செட்டப். இது வந்து பார்த்தீங்கன்னா 4 பேனல் வந்து இங்கே இருக்குது, 6 பேனல் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம கொடுத்துருக்கோம். இது நம்ம எப்படி கனெக்ஷன் பண்ணியிருக்கோம்னு கேட்டிங்கன்னா 5 வந்து சீரிஸு ஒரு ஸ்ட்ரிங்கை அழுத்துட்டோம். இன்னொரு 5 வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பேனல் மட்டும் இங்கே வந்து எடுத்துட்டு இந்த 4 கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்ட்ரிங்கு மாதிரி எடுத்துகிட்டு கீழே வந்து இந்த ஒரு பைப் லைன் மூலமாக கொண்டு போயிருக்கோம் பாருங்க. இதில் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நீட்டாக வந்து ஒரு கேபிள் கூட பார்த்திங்கன்னா வெளியே தெரியாத மாதிரி நம்ம வந்து நல்லா கன்சீல் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு கன்சீல் பண்ணி அழகாக கொடுத்துருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா எர்த்திங் கேபிள் வந்து எக்ஸ்ட்ராவே கொடுத்துருக்கோம். நம்ம ஃபைனலாக ஃபினிஷ் பண்ணும்போது இந்த எர்த்திங் கேபிள் நம்ம வந்து கனெக்ஷனாக கொடுத்துருவோம். இது நம்ம வந்து எர்த்திங் கேபிள் பார்த்தீங்கன்னா இங்கிருந்து கனெக்ஷன் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு வச்சுருக்கோம். எல்லாமே நம்ம வந்து நான் சென்ட்ரல் போயிட்டு தான் பண்ணுறேன். இந்த இடத்துல நான் வந்து பாருங்கள், இந்த நம்பருக்கு இங்கே எனக்கு வந்து காண்டாக்ட் பண்ணி பேசலாம். நீங்கள் தாராளமாக பேசி உங்களோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சின்ன இவ்வளோ பெரிய சிஸ்டம் போகலாம் கூட, இதுக்கு மேலேயும் நீங்கள் வந்து போகலாம், இதுக்கு கீழேயும் நீங்கள் வந்து போகலாம். ஸோ இதுதான் ஒரு சிஸ்டம் இல்லை. ஆனால் இது நம்ம வந்து ஒரு ஸ்டாண்டர்டாக நம்ம வந்து ஒரு 5 kW சொல்லிட்டு ஒரு பேக்கேஜ் மாதிரி கொடுத்துருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா கம்மியாகவும் இருக்கும், பெஸ்ட் அண்ட் பார்த்திங்கன்னா ஒரு ப்ரொடக்டிவிட்டியும் பார்த்திங்கன்னா அதிகமாக தான் இருக்கும். ஸோ ஹோப் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது பற்றி உங்களுக்கு நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு தாராளமாக உங்களோட கமெண்ட்லாம் பார்த்து ரிப்ளை பண்ணுறேன். எனக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி கூட கேட்கலாம். என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு கூட நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். என்னோடய ஃபோன் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 9025667598. அந்த நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஆல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. Thanks a lot guys. See you